எனக்கு 22 இயர்ஸ் ஆகுது. 15 இயர்ஸ்ல இருந்து ஃபேப் பண்ணிட்டு இருக்கேன். நோ ஃபேப் எல்லாருக்கும் செட் ஆகாதுன்னு நிறைய பர்சன் சொல்றாங்க ப்ரோ. டெய்லி ஒன் டைம், வீக்லி ஒன் டைம் பண்றவங்களுக்கு தான் நோ ஃபேப் செட் ஆகும். நான் ஒரு நாளைக்கு 8 to 10 டைம்ஸ் பண்றேன். ஒரு நாளைக்கு. ப்ரோ இந்த வீடியோ, இந்த காமெண்ட் வந்து எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட வீடியோவில் வந்துச்சு. இதை படிச்சுட்டு நான் அப்படியே கம்ப்ளீட்லி ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஒரு லெவலில் நினச்சி வச்சுருந்தேன், ஓகே பசங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. பட் இந்த காமெண்ட் படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஜஸ்ட் என்னால் நம்பவே முடியல நான் என்ன படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அண்ட் நான் சொன்ன ரெஸ்பான்ஸ் வந்து இதுக்கு ஒரு டெடிகேட்டட் வீடியோ போட போகிறேன் அப்படின்ட்டு. அதுதான் இந்த வீடியோ. ஸோ லைன் பை லைன் பிரேக் டவுன் பண்ணுவோம். எனக்கு 22 இயர்ஸ் ஆகுது. 15 இயர்ஸ்லேருந்து நான் ஃபேப் பண்ணிட்டு இருக்கேன். 15 இயர்ஸ் பசங்க இந்த காலத்தில் எந்த வயசுலேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்ட்டு எனக்கு ரொம்ப யங்குன்னு எனக்கு தெரியும். பட் 15, 14 இந்த மாதிரி லிட்டரலி ஒரு காமெண்ட்ல சொல்லும் போது அது எனக்கு ஹிட் ஆகுது. நான் ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பித்தேன். நான் 17, 18 நினைக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது. ஏன்னா சின்ன வயசுல எனக்கு ஒன்றுமே தெரியாது ப்ரோ. ஐ வாஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட்லி ஒரு இன்டர்நெட் இல்லாமல் 90s அண்ட் early 2000s வளர்ந்தது ஒரு பெரிய பெனிஃபிட் நினைக்கிறேன். அந்த மாதிரி எந்த தாட்டும் கிடையாது, அந்த மாதிரி எந்த வித எக்ஸ்போஷர் கிடையாது. யூ ஜஸ்ட் லிவிங். வெளியே போய் கிரிக்கெட் விளையாடுறது, தெருவில் விளையாடுறது, ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போடுறது, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சுற்றுறது, அவ்வளோதான் இருந்துமே தவிர இந்த மாதிரி இந்த ஃபேப்பிங் ஹேபிட்ஸ்லாம் கம்ப்ளீட்லி கிடையாது. பட் இந்த காலத்தில் வந்து கம்ப்ளீட்லி இன்டர்நெட் அண்ட் ஃபோன், மொபைல் டிவைஸ் வந்து எல்லார் கையில் இருக்கிறதுனால ரொம்ப அக்சசபிளாக இருக்கு. அண்ட் சின்ன பசங்களுக்கு அந்த மூளை வளராதுல, அவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்த உடனே டக்குன்னு அது ஒரு ஒரு what the hell அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு இதாகிட்டு ரொம்ப சின்ன வயசுல ஆரம்பிச்சிடாங்க. அது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக நான் பார்க்குறேன். அண்ட் நோ ஃபேப் எல்லாருக்கும் செட் ஆகுதுன்னு நிறைய பேர்ஸ் சொல்கிறாங்க ப்ரோ. போய் சொல்கிறாங்க. நோ ஃபேப் எல்லாருக்குமே செட் ஆகும். மோஸ்ட்லி என்ன மேட்ரு அப்படின்னா, நோ ஃபேப்ன்ற கான்செப்ட் வந்து லைக் ஃபேப்பிங் தப்பு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கரெக்டாக? ஃபேப்பிங் வந்து நம்ம ஹெல்த்தை கம்மியாகுது நமக்கு தெரியும். ஃபேப்பிங்கால நம்மளோட எனர்ஜி லெவல்ஸ் கம்மியாகுது நமக்கு தெரியும். ஃபேப்பிங்கால நம்மளால ஒரு ஹாப்பி இண்டிவிஜுவலாக இருக்க முடியாது அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி எல்லாருக்கும் செட் ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. தப்பு. கண்டிப்பாக செட் ஆகும். இட்ஸ் அ மைண்ட் செட் திங். ஃபர்ஸ்ட் நம்ம டிசைட் பண்ண போகிறது இல்லை அப்படின்ட்டு நம்ம லைக் ட்ரெயின் பண்ணோம். லைக் அந்த வேர்ஜன் இது வரும்போது நோ, ஐம் நாட் அ லூசர், நாட் கோனா டூ இட் அப்படின்ட்டு மைண்ட் ட்ரெயின் பண்ணும் ஹெவியாக. அங்கே தான் இருக்குது. எல்லாருக்கும் கண்டிப்பாக செட் ஆகும். நெக்ஸ்ட் டைம் சொல்கிற ஆர்குமெண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, டெய்லி ஒன் டைம், வீக்லி ஒன் டைம் பண்ணுறவங்க தான் நோ ஃபேப் செட் ஆகும். நான் ஒரு நாளைக்கு 8 to 10 டைம்ஸ் ஆகும். கடவுளே ப்ரோ, 22 வயசு, 15லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ 7 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். 8 to 10 டைம்ஸ் எப்படி ப்ரோ பண்ண முடியும்? 8 to 10 டைம்ஸ் ப்ரோ அன்ரியல் ப்ரோ. இது சீரியஸ்லி 8 to 10 டைம்ஸ் 10 ப்ரோ. வாட் ப்ரோ, லைக் ஒரு எப்படி ப்ரோ அது முடியும்? லைக் வாட் த ஹெல் ஆர் யூ டூயிங் மேன்? லைக் வேலைக்கெல்லாம் போறியா இல்லை லைக் என்ன பண்ணுறது? லைக் ஃபுல் டே வீட்டில் உட்காந்து 8 to 10 டைம்ஸ் பண்ண முடியும் எப்படி ப்ரோ இது? ப்ரோ இது ஒரு சீரியஸ் ஹெல்த் இஷ்யூ. ப்ளீஸ், லைக் யூ ஹாவ் டு டிசிப்ளின் யுவர் பிரெயின். அது சரி, அது பண்ண முடிஞ்சா நீ ஏன் கமெண்ட் பண்ண போற? கரெக்ட் தான். சரி, நெக்ஸ்ட் லைனுக்கு போவோம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஃபெயில் ஆகிட்டேன். ஒரு நாளைக்கு 4 to 5 hours அடல்ட் ஃபிலிம்ஸ் பார்க்குறேன். 4 jobs ரிசைன் பண்ணிட்டேன். 4 to 5 hours per டேவா? கடவுளே, எனக்கு புரியல. 8 மணி நேரம் தூங்கிடுறோம், 8 மணி நேரம் வேலைக்கு போயிடுறோம், 16 hours காலி. வேலைக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம், வரதுக்கு 1 மணி நேரம், எக்ஸ்ட்ரா 2 hours. 16 + 2 18 hours காலி. ஓகே, மீதி 6 hours தான் இருக்கு. குளிக்கணும், டெய்லி ஹெல்த் ஹேபிட்ஸ் சாப்பிடணும், அதில் ஒரு 2 hours போயிடுதுன்னு வச்சுக்கோ, 20 hours போயிடுச்சு. மீதி 4 hours தான் இருக்கு. நீ 4 to 5 hours ஒரு நாளைக்கு பார்க்குறேன்னு சொல்ற. லைக் என்ன ப்ரோ இது? அப்போ லைக் ஃபேமிலி கூட எப்போ பேசுவேன்? லைக் அம்மா அப்பாவுக்கு எப்போ ஹாய் சொல்லுவேன்? நீ தனியாக வந்துட்டு இருக்கே, இல்லை என்ன பண்ணுறீங்க எனக்கு புரியல. ஒரு நாளைக்கு 4 to 5 hours எப்படி ப்ரோ? ஸோ இப்போ நான் உன்னோட டெய்லி ரூட்டீனை யோசிச்சு பார்க்கணும்னு வச்சுக்கோ. இன்னைக்கு காலையில் எழுந்திருக்கிற, காலையில் ஏன் போவியா வெப்சைட்குள்ளே, அடல்ட் ஃபிலிம்ஸ் வெப்சைட்குள்ளே போயிட்டு ஓகே இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு இறங்குவியா? லைக் எப்படி உனக்கு தெரியும் உனக்கு இந்த அடிக்ஷன் இருக்கு அப்படின்ட்டு. உனக்கு தெரியும் நீ காலையில் ஏன்ச்ச உடனே ஒரு நாளைக்கு வந்து 8 to 10 டைம்ஸ் பண்ணுறேன்னு உனக்கே தெரியும். அப்போ காலையில் ஏன்ச்சோன்னே இன்னைக்கு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போகுது? ஏன் அந்த மாதிரி யோசிக்க முடியல உன்னால? என்னது 4 to 5 hours per டேவா?
கடவுள் என்னதான் பாப்பா லைக் எல்லா படமும் ஒரே படம் தானே, லைக் என்ன டிஃப்ரெண்டா என்ன ப்ரோ இருக்க போகுது, அதே தான் திருப்பி திருப்பி. எனக்கு புரியல. 4 to 5 hours, ஜீசஸ். 4 jobs ரிசைன் பண்ணிட்டேன், இப்போ 5th ஜாப் ஜாயின் பண்ண போறேன். இந்த ஜாப் போயிடும்னு தோணுது. டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணக்கூட கஷ்டமா இருக்கு ப்ரோ. 4 ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன். ஏன் உன்னோட அடல்ட் ஃபிலிம்ஸ் அடிக்ஷனால ரிசைன் பண்ணியா? இப்போ 5th ஜாப் ஜாயின் பண்ண போறேன், இந்த ஜாபும் போயிடும்னு தோணுது. அஃப்கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜாபும் போயிடும்ன்ற மைண்ட் செட் புரியுதா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு? உன் பிரெயின் தான் உன் பிரச்சனை. ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜாபும் போயிடும், எனக்கு செட் ஆகாது, நான் ஒரு அடிக்ட்டு, நான் டெய்லி ஏஞ்சி 8 to 10 டைம்ஸ் பண்ணிடுவேன்ற ஐடென்டிட்டி உன் பிரெயினில் இருக்கிற வரைக்கும் நீ அதை பண்ண தான் போற. நீ ஏஞ்சிட்டு என்னைக்கு யூனோ வாட், இன்னைக்கு கெத்து பண்ண போறேன், இன்னைக்கு ஜாப்ல போய் வெறித்தனமாக ஒர்க் பண்ண போறேன், இன்னைக்கு நான் பண்ண போறது இல்லை அப்படின்ட்டு என்னைக்கு நீ உன் பிரெயின்ல நீ கொண்டு வரையும் அப்போதான் நீ சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். அப்போதானே உன் ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணாதான் நீ வந்து ஓகே இன்னிலிருந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு தோணும். ஓகேவா? வெயிட்டை குறைக்கணும், ஓகே நாளிலிருந்து ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்ட்டு ஏஞ்சி ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு இதில் நாளைக்கு எப்படி இருந்தாலும் நம்ம போக மாட்டோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு வச்சுக்கோ, எப்படி போக முடியும்? அதே மாதிரி தான், ஜஸ்ட் டிசைட் ஃபர்ஸ்ட். பிரெயின் லெவலில் டிசைட் பண்ண, இது நாளிலிருந்து நம்ம பண்ண மாட்டோம். ஐ எம் நாட் அ வீக் மேன். காலைல ஏஞ்சி நான் அந்த மாதிரி வெப்சைட்டுக்கு போக மாட்டேன். காலையில் ஏஞ்சி நான் என்னோட வேலையை பார்க்க போறேன், என்னோட மார்னிங் ருட்டீன் பண்ணிட்டு வெளியே போய் என் காலையில் ஏஞ்சோடனே ஒரு 1 hour போய் ஜாகிங் போயேன், 1 hour ரன்னிங் போயேன், இல்லை காலையில் ஏஞ்சோடனே ஜிம்முக்கு கிளம்பி போயேன். எப்படி அந்த தாட்ஸ் வரும்? அப்போ பெட்கரை நீ ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுற ஹேப்ஸ்லாம் ஒன்று கிடையாது, க்ளீனாக சாப்பிட மாட்டேன், எல்லாம் தப்பாக பண்ணிட்டு இருக்கு. அதான் மீதி இருக்கிற 4 to 5 hours தான் நீ இது உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கு. ஷோபா முடியல ப்ரோ. டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ண கூட கஷ்டமா இருக்கு. எல்லா கேர்ள்ஸ் ஆன்டிஸ் என்னை பார்க்குறாங்க, அவங்க எல்லாம் என்ன செக்சுவல் தாட்ஸோட பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. யாரும் ஒன்று எந்த தாட்டோட பார்க்கல மேன். கம் ஆன் ப்ரோ. உனக்கு என்னதுமா பிரச்சனை? உன் மூளை தான் உனக்கு பிரச்சனை. யாரும் உன்னை எந்த தாட்லையும் யாருமே உன்னை பார்க்கல. நீ நினைச்சுக்கிற அவங்க அப்படி பார்க்குறாங்க அப்படின்ட்டு. யாரும் உன்னை பற்றி எதுவுமே நினைக்கல, உன்னை யாருமே கண்டுக்கவே இல்லை. ஆக்சுவலி அவங்க லைஃப்பை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எந்த பொண்ணு ஒன்று பார்த்தாலும் எந்த தாட்டும் கிடையாது அவங்க அப்படின்னு. ஏன் அப்போ எந்த பசங்க ஒன்று பார்க்கறது இல்லையா? டெய்லி மென் பார்க்கறது இல்லையா? அவங்க பார்க்கும்போது மட்டும் எனக்கு ஒன்று தோண மாட்டேங்குது. ஏன் நீ அந்த மாதிரி யோசிக்கல? ஓகே அவங்க நம்மள அந்த தாட்டோட பார்க்க மாட்டாங்கன்னு நீ நினச்சிக்கிற. பட் இந்த மாதிரி உனக்கு உன் பிரெயினே இந்த மாதிரி நீ டெய்லி 4 to 5 hours அடல்ட் ஃபிலிம்ஸ் பார்த்துட்டு இருக்க, டெய்லி 8 to 10 டைம்ஸ் வந்து நீ பண்ணிட்டு இருக்க. ஓகே, இந்த மாதிரி உன் பிரெயின் இந்த மாதிரி கரப்டடா இந்த மாதிரி கேவலமா இருக்கும்போது ஆப்வியஸ்லி உனக்கு என்ன தோணும்? யார் பார்த்தாலும் ஓகே நம்மள அந்த தாட்ஸோட பார்க்க, யாரும் நான் எந்த தாட்டோடையும் பார்க்கல, நீ நினைச்சுக்கிறாத. இது எல்லாமே எப்படி தெரியுமா? நீ உன் பிரெயின்குள்ள யோசிச்சு வச்சுக்கிறது எல்லாமே உள்ள இருக்கு. இப்போ நான் அண்ட் நோஃபாப்ல இருக்கிற நம்ம பாய்ஸ்லாம் வந்து எப்படி யோசிப்பாங்க? அவங்க வந்து அந்த ஐடென்டிட்டியை கம்ப்ளீட்லி இது பண்ணிட்டாங்க, இன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. நிறைய பேர் காமெண்ட்ஸ் சொல்றாங்க, ப்ரோ நான் 100 இருக்கேன், ப்ரோ நான் 90 இருக்கேன் அப்படின்ட்டு. அவங்களாம் எப்படி போறாங்க அவ்வளோ தூரத்துக்கு? ஏன்னா அவங்க கம்ப்ளீட்லி மாத்துறாங்க அவங்க ஐடென்டிட்டி. இன்னும் நான் பண்ண மாட்டேன், நான் அந்த மாதிரி பையன் கிடையாது, நான் வந்து வேற மாதிரி ஒரு பையன் என்னிலேருந்து அப்படின்னு அவங்க மாத்திட்டு அந்த ஒரு ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க. அவங்க அது பண்ணலன்னா நம்ம ஒரு கெத்து அப்படின்ட்டு. நீ அந்த ஐடென்டிட்டியை மாத்தாத வரைக்கும் உனக்கு எதுவுமே நடக்க போறது இல்லை. நெக்ஸ்ட் லைன் போவோம். எல்லா கேர்ள்ஸ் ஆன்டிஸ் செக்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு தோணுது ப்ரோ. பட் ஒரு கேர்ள்ஸ் ஆன்டிஸ் கிட்ட கூட பேச முடியல, பேசவே ரொம்ப நர்வஸாக இருக்கு ப்ரோ. யாருமே எந்த இன்ட்ரெஸ்டடாகவும் இல்லை. மேபி அவங்க இருப்பாங்க, அவங்க ப்ரைவேட் லைஃப்ல அவங்க என்னென்னமோ பண்ணுவாங்க. உன்னை பார்க்கும்போது நீ ஒரு ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர், நீ ஒரு ரேண்டம் கை. ஏன் உன்கிட்ட அந்த தாட்ஸ் வரப்போகுது? நீ நினைச்சுக்கிற எல்லாம் உன் பிரெயின்குள்ள இருக்கு, யாரும் உன்னை எந்த தாட்ஸோடையும் பார்க்கல. நீ இதை கண்டிப்பாக மாற்றிக்கணும். நீ ஃபர்ஸ்ட் அந்த 4 to 5 hours டெய்லி டேஷ் பார்க்கணும்னு சொல்லிருக்கல, அதை நிறுத்து ஃபர்ஸ்ட். அதை நிறுத்திட்டு நீ டெய்லி வந்து 8 to 10 டைம்ஸ் அதை கட் டவுன் பண்ணு. உன் தாட் ஆட்டோமேட்டிக்லி மாறிடும், பாசிட்டிவாக மாறிடும். டெய்லி ஏஞ்சி ஒர்க் அவுட் பண்ணு, டெய்லி ஏஞ்சி ஓகே ப்ரோ என் காலேஜ் ஒரே வெறியா இருக்கு ப்ரோ, நான் போய் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணா போ, ஜிம்ல போய் வெறிய வெயிட்டை தூக்கப்போ. அந்த வெறியை வந்து ஜிம்ல போய் காட்டுன்ற. நீ ஏன் உட்காந்து லூஸ் மாதிரி இதில் பார்த்துட்டு இருக்க? புரியுதா உனக்கு? எனக்கு புரியல. எப்படி இந்த மாதிரி ஒரு பேத்தட்டிக் எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி நீ கோ த்ரூ பண்ணுறீங்க எனக்கு புரியல ப்ரோ. எப்படி ப்ரோ எவ்ரி சிங்கிள் டே எப்படி ப்ரோ இந்த மாதிரி வாழ முடியும் ப்ரோ? ஓகே, பட் ஒரு கேர்ள்ஸ் ஆண்டி கிட்ட கூட பேச முடியல, பேச என்ன சார் எப்படி இருக்கும்? ஏன்னா யுவர் பிரெயின் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரைட் மேன், யுவர் பிரெயின் இஸ் கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய்ட். இது எனக்கு தெளிவாக புரியுது. ஒரே ஒரு விஷயம் தான், உன் பிரெயின்ல பயங்கரமாக கரப்ஷன் இருக்கு. உன்னோட அந்த கரப்டட் ஃபைலை எடுத்து தூக்கி போட்டு கம்ப்ளீட்லி
லைக் ஹார்ட் ரீசெட் பண்ணிட்டு ஹார்ட் டிஸ்க்கு வைப் பண்ணுவோம்ல, கம்ப்ளீட்லி ஃபார்மேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கம்ப்ளீட்லி ஃபார்மேட் பண்ணிட்டு புதுசாக நீ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். அதுதான் உனக்கு தேவைப்படுது. யூ நீட் அ சாஃப்ட்வேர் அப்டேட், கம்ப்ளீட் ஓஎஸ் அப்டேட் பண்ணணும். நீ பண்ணிட்டு நான் இந்த மாதிரி ஆள் இல்லை அப்படின்னு நீ கம்ப்ளீட்டாக மாறணும். 10 minutes கூட ஒரு வீடியோ பார்க்க முடியல, நோ கான்சென்ட்ரேஷன், நோ ஃபோக்கஸ், நோ மென்டல் கிளாரிட்டி, ரொம்ப நர்வஸாக இருக்கு, ஸ்டெபிலிட்டி இல்லை. நோ ஃபேப் சேலஞ்சில் 2 days கிராஸ் பண்ண முடியல. நோ ஃபேப் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் எக்ஸசிவ் adult films அண்ட் dash people. எல்லாமே ஃபோக்கஸ் அண்ட் இது எல்லாமே வந்து இட்ஸ் ட்ரைனிங் ப்ரோ. இனிஷியலி ஆரம்பிக்கும் போது யாருமே வந்து கடவுள்லேருந்து கடவுள் மேலேருந்து தூக்கி போட்டு அந்த மாதிரி யாருமே வரல. எல்லாருமே 0லேருந்து ஆரம்பித்து ட்ரெயின் பண்ணுறவங்க தான். விராட் கோலி, சச்சின் டெண்டுல்கர் எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல வந்து கிரிக்கெட்டே ஆட தெரியாமல் இருந்தவங்க. யோசிச்சு பாரு, சச்சின் அண்ட் விராட் கோலி வந்து ஒரு பாயிண்ட்ல கிரிக்கெட் ஆட தெரியாமல் இருந்தாங்க சின்ன வயசுல. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து வேர்ல்டு லெவல் நம்பர் 1க்கு போகிறாங்க. எப்படி? எல்லாமே 0 தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இட்ஸ் ட்ரைனிங், மசிலை ட்ரெயின் பண்ணுற மாதிரி. இது உன்னோட மசிலை ட்ரெயின் பண்ண மாதிரி உன்னோட பிரெயின் ஒரு மசிலாக கன்சிடர் பண்ணி ட்ரெயின் பண்ணுவாங்க. எவ்ரி சிங்கிள் டே கொஞ்சம் கொஞ்சமாக நான் ப்ராக்ரஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. கட் இட் டவுன், பிளாக்கர்ஸ் இன்ஸ்டால் பண்ணு, இதெல்லாம் பண்ணலாம். உனக்கு தெரியும் பிளாக்கர்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், ஆப்ஸை டெலீட் பண்ணலாம், நீ உன்னை கண்ட்ரோல் பண்ணலாம். நீ எவ்ரி சிங்கிள் டே வந்து நீ தனியாக ரூமில் இல்லாமல் போய் வெளியில் உட்காந்துட்டு லைக் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற லைக் போய் ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் உட்காந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. எப்படி உன்னால் பண்ண முடியும் பப்ளிக்கில் இருக்கும்போது? அஃப்கோர்ஸ் ஆஃபீஸில் நீ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது உட்காந்து நீ அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறேன் இல்லை. அப்போ பப்ளிக் பிளேஸ் ஒன்று போட்டுக்கோ. அந்த சிச்சுவேஷனில் நீ தான் ஒன்று போட்டுக்கணும். பட் நீ என்ன நினச்சிட்டு இருக்கனா, ஓகே நம்ம தனியாக இருக்கணும் அப்படின்ட்டு நீயே நினச்சிக்கிற. நீ அதை அந்த ஸ்டெப் எடுக்க உனக்கு டிசிஷன், உன்னால் அந்த டிசிஷன் எடுக்க முடியல. ஏன்னா அதை எடுத்துட்டா உன்னால் பண்ண முடியாதுன்னு உனக்கே தெரியும். அதனால நீயே வந்து என்ன பண்ணிக்கிற, ஓகே 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 நம்ம பப்ளிக் பிளேஸும் போவேன் அப்படின்னு நீயே நினச்சிக்கிற. ஸோ என்னைக்கு நீ அந்த டிசிஷன் எடுக்கிறியோ, என்னைக்கு உன் பிரெயின் ஐடென்டிட்டியை கம்ப்ளீட்டாக மாற்றியோ அன்றைக்கி தான் நீ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போகிற. நோ ஃபேப் சேலஞ்சில் 2 days கிராஸ் பண்ண முடியல, எப்படி முடியும்? நீ இருக்கிற நிலைமைக்கு ஒரு நாள் கூட கிராஸ் பண்ண முடியாது. நோ ஃபேப் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் எக்ஸசிவ். ஓகே, அது படிச்சிட்டோம். நீங்கள் எப்படி நோ ஃபேப் யார் வேணாலும் பண்ணலான்னு சொல்கிறீங்க? இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ப்ரோ, கிளாரிஃபை பண்ணுங்கள். கூல் பிரதர், உனக்கான பேசிக் அட்வைஸ் என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்லி ஃபார்மேட் யுவர் பிரெயின், கம்ப்ளீட்லி ரீவைவ் யுவர் பிரெயின். அண்ட் நீ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, சில குட் ஹேபிட்ஸ் நீ உன் லைஃப்பில் கொண்டு வரது வேண்டிய மெயின் எக்கச்சக்கமான ரீசன் இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, உனக்கு வெறி வருது, உனக்கு அந்த ஏர்ஜ் வருது அப்படின்னா அது எல்லாத்தையும் தூக்கி அந்த செக்ஷுவல் டிரான்ஸ்மியூட்டேஷன் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் ஜிம்மில் போட்டு உன்னோட பாடிக்குள்ளே கொண்டு போ. ஃபர்ஸ்ட் மசிலாக கொண்டு போ. அதுக்கப்புறம் உன்னோட டயட் அண்ட் உன்னோட ஈட்டிங் ஹேபிட்ஸ் கம்ப்ளீட்லி மாற்று. எல்லாம் க்ளீன் ஈட்டிங்காக சாப்பிடு. எக்ஸ், சிக்கன், வெஜிடபிள்ஸ் எல்லாமே க்ளீன் இதுவாக இருக்கணும். நோ ஜங்க் ஃபுட், நோ நத்திங். இது அஃப்கோர்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பட் யூ நீட் டு டூ இட். ஏன்னா ஒன்ன மாதிரி எக்ஸசிவ் அடிக்ட்ஸ்க்கு வந்து யூ நீட் ஹார்ட் ரீசெட். அண்ட் அகெயின் என்ன மாதிரி பீப்புளோட நீ சரௌண்ட் ஆயிருக்குன்னு பாரு. உன்னை சுற்றி இருக்கவங்களும் இதே மாதிரி இருப்பாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இதே மாதிரி இருப்பாங்க, அடிக்ட்ஸாக இருப்பாங்க. நீ பார்க்குற கான்சியூம், நீ யூடியூப்ல ஸ்க்ரால் பண்ணுற எல்லாமே உன்னோட எல்லாத்தையும் மாற்று. உன்னை இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை டெலீட் பண்ணு, சோஷியல் மீடியா டெலீட் பண்ணிட்டு, யூடியூப் ப்ரொஃபைலை கம்ப்ளீட்லி டெலீட் பண்ணிட்டு, புது யூடியூப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு, அதை நீ சர்ச் பண்ணுற கான்டென்ட் அண்ட் பார்க்குற கான்டென்ட் எல்லாமே வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கான்டென்ட்டாக இருக்கணும். எல்லாமே வந்து உனக்கு பாசிட்டிவாக ஜிம் கான்டென்ட்டாக இருக்கணும். எல்லாமே ஃபிட்னஸ் அந்த மாதிரி கான்டென்ட்டாக இருக்கணும். எதுலேயுமே அந்த தப்பான இமேஜ் இருக்கிற எந்த இதுவுமே வந்து உன் ஃபீடுக்கு வரவே கூடாது. ஸோ அந்த பழைய யூடியூப் சேனல் இப்போ வச்சிருக்கல இந்த யூடியூப் சேனல் கம்ப்ளீட் டெலீட் பண்ணிட்டு புது யூடியூப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி புதுசாக கிரியேட் பண்ண ஆரம்பி, புது வாட்ச் ஹிஸ்ட்ரி ஆரம்பி. அதுக்கப்புறம் பேசிக்கலி ஜஸ்ட் உன்னோட நெகட்டிவ் தாட்டை மாற்றிட்டு பிகம் அ பாசிட்டிவ் மேன். யோசி, ஓகே இந்த ஒர்க் போகிறேன் அப்படின்னா இந்த ஒர்க்கில் நான் நல்லா ஒர்க் பண்ண போகிறேன், இந்த ஒர்க்கில் என்னோட 100% கொடுக்கும். ஒர்க் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்கும் போயிடும் நினைக்கிறேன் அப்படின்னா எப்படி? காலையில் எந்திரிக்கும் போதே ஓகே இன்னைக்கு நான் 8 times பண்ண போகிறேன்னு நினச்சிட்டா அஃப்கோர்ஸ் அங்கேயே மாறிடுச்சு உனக்கு. எந்திரிக்கும் போது இன்னைக்கு பண்ண போகிறதில்ல, இன்னைக்கு நான் லிட்ரலி ஒரு டாப் லெவல் மேனை நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு உன்னோட ப்ரோ எல்லாமே இங்கே இருக்குது ப்ரோ. அதான் நான் நோட்டீஸ் பண்ணது, எல்லாமே இங்கே இருக்குது. இதை என்னைக்கு நீ கண்ட்ரோல் பண்ணுறியோ, இதை என்னைக்கு நீ வந்து மாஸ்டர் பண்ணுறியோ அன்னைக்கு வந்து உன்னோட லைஃப் வந்து மாறிடும். அதுதான் சிம்பிள் அஸ் தட். நீ உன்னோட ஐடென்டிட்டியை கம்ப்ளீட்லி மாற்றிட்டு நான் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன், இதுக்கப்புறம் நான் ஒரு சேஞ்ச்டு மேனாக வாழ போகிறேன் அப்படின்னு நீ டிசைட் பண்ணுவேன். நான் என்னதான் அட்வைஸ் கொடுத்துட்டு உனக்கு என்னதான் லைக் மார்னிங் ரூட்டீன், வேற என்ன இருக்கு, ப்ரொக்ராஸ்டினேஷன், அப்புறம் கன்சிஸ்டன்சி, நான் என்ன வேணா சொல்லலாம், டிசிப்ளின் அப்படின்னு நான் என்ன வேணா வாசிக்கலாம் பக்கமா. பட் நீ உட்காந்து டிசைட் பண்ணி ஓகே நம்ம இன்னிலேருந்து மாற போகிறோம், ஐம் சேஞ்ச்டு மேன் அப்படின்னு நீ டிசைட் பண்ணுற வரைக்கும் மாற போகிறது இல்லை. எல்லாமே உன்கிட்ட தான் இருக்கு.
உன்னோட பேசிக்கலி என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் பிளாக்கர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் குரோம் அண்ட் சஃபாரி அண்ட் எல்லா ப்ரௌசர்ஸ்லையும் பிளாக்கர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி உன்னோட சரௌண்டிங்ஸை வந்து நீ அந்த அடிக்ஷனுக்கு போகணும் நீ பண்ணும். புரியுதா? இப்போ நீ ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்க, பட் ஃப்ரிட்ஜில் ஃபுல்லாக ஜங்க் ஃபுட் இருக்குன்னா எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்லு பார்ப்போம். ஏன்னா ஜங்க் ஃபுட் சாப்பிட தோணுன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு, டக்குன்னு எடுத்து சாப்பிடலாம். புரியுதா? அந்த மாதிரி நீ உன் லைஃபை டிசைன் பண்ணும், அதை சுற்றி கம்ப்ளீட்லி எல்லாத்தையும் மாற்றணும். இப்போ என் லைஃப்ல பாரு எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் நான் எடுத்துட்டேன். அதனால என்ன பண்ண முடியுது, பிரிட்டி மச் உட்காந்து என்னால் பிசினஸ்ல ஒர்க் பண்ண முடியும், பிரிட்டி மச் உட்காந்து யூடியூப் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி என்னோட சரௌண்டிங்ஸ் நான் கம்ப்ளீட்லி மாற்றி வச்சிருக்கேன். இந்த ரூம் டெடிகேட்டட் ஃபார் யூடியூப் வீடியோஸ். ஏன்னா ஒரு வீடியோ பண்ணணும்னு தோணுது, இப்போ எனக்கு இன்னும் 1 hour நான் ஒர்க் கிளம்பணும், பட் இப்போ உட்காந்து நான் வீடியோ பண்றேன், ஏன் இந்த ஸ்பேஸ் ரெடியா இருக்கு, உட்காந்து டக்குன்னு பண்ண. அந்த மாதிரி உன்னோட சரௌண்டிங்ஸை நீ கம்ப்ளீட்லி மாத்திட்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உன்னை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாங்க, அவங்க இந்த மாதிரி ஃபார்வர்ட்ஸ்லாம் அனுப்புறாங்க அப்படின்னா எல்லாரையும் பிளாக் பண்ணி ஜஸ்ட் ரிமூவ் எவ்ரி ஒன். உன்னோட லைஃபை கம்ப்ளீட்லி சேஞ்ச் யூர் சரௌண்டிங்ஸ். அதான் சொல்ல வரேன். கம்ப்ளீட்லி நீ ஒரு பாசிட்டிவ் பர்சனாக இருக்கிறதுக்கு என்ன சரௌண்டிங், உன்னோட யூடியூப் ஹோம் ஃபீல்ட் என்ன வருது, இன்ஸ்டாகிராம்ல என்ன வருது, எல்லாத்தையும் நீ மாற்றி பாசிட்டிவாக நீ பார்க்கணும். புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும், லைஃப் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும். இனிமேல் நீ ஒரு புது பர்சனை நீ லைக் ஏற்கனவே இருக்கிற உன் பேர் என்னன்னு தெரியல, ஏற்கனவே இருக்கிற அந்த பர்சனை சாவடிச்சுட்டு நீ ஒரு புது ஆளை நீ வந்து பிறந்து நீ ஸ்டார்ட் பண்ணும். அதுதான் ஒரே வழி. இந்த மாதிரி 22 years old 8 to 10 times 15 yearsல ஆரம்பிச்சிட்ட 7 வருஷத்துக்குலாம் ப்ரோ டெய்லி 4 to 5 hours பார்த்துட்டு இருக்க, எல்லாரும் செக்ஷுவல் தாட் பார்க்குற மாதிரி இருக்குன்னா ப்ரோ இது ஒன்று அழிச்சிடும் ப்ரோ. கண்டிப்பா யூ ஷுட் கம்ப்ளீட்லி சேஞ்ச், யூ ஷுட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப் ப்ளீஸ். இந்த காமெண்ட் ரொம்பவே பாதிச்சு, அதனால தான் இந்த வீடியோ நான் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் டிசைட் பண்ணேன். அண்ட் இந்த ப்ரோக்கு வந்து என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க பாய்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க அப்படின்ட்டு கீழே காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இங்க ரெக்கமெண்ட் ஆயிருக்கிற நெக்ஸ்ட் வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு நோஃபா வீடியோ தான். ஸோ கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பாருங்க, சப்ஸ்கிரைப், அண்ட் ஐ வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் ஒன். சற்றோன் தூக்குறோம், ஒன் ஸ்டெப் அட் அ டைம். See you later. Cheers.